ஹலோ கைஸ், இன்னொரு செக்ஷனில் வந்து நம்ம ஆர்டர் பிளாக் பார்க்கலாம். ஆர்டர் பிளாக் வந்து இதான் ஒரு பேசிக் சொல்ல போனால் ட்ரேடிங்கில் நம்ம உண்டை வந்தாக்கில் நம்ம இப்போ ஸ்டடி எதுவும் பண்ண ஆரம்பிக்கிறோம்னா ஆர்டர் பிளாக்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இதுதான் வந்து பேசிக்ஸ். இது ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு அப்புறம் தான் வந்து இன்னும் இன்டீரியர்லாம் கற்றுக்கணும். ஆர்டர் பிளாக் ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே மார்க்கெட்டோட அந்த ஸ்ட்ரக்சர் புரியும். ஹை எண்டில் வந்து ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். ஹை எண்ட்லனா இப்போ வந்து மார்க்கெட் வந்து அப்பு டவுனு அப்பு டவுனில் இருக்குமா மார்க்கெட்டு, அது மாதிரி இருக்கப்போ தான் நம்மளுக்கு வந்து இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் எல்லாம் கொடுத்துட்டு அகைன் ஒரு ஹை போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டு இது மாதிரி மார்க்கெட் ஃப்ளோ ஆகும். இதுதான் வந்து இதுலேருந்து தான் நம்ம ஆட்டோ பிளாக் எடுப்போம். இதுலேருந்து நம்ம எங்கே ஆட்டோ பிளாக் எடுப்போம்னா இது ஒரு ஹையா, அப்போ இது ஹைன்னா நம்ம இங்கே வந்து ஆட்டோ பிளாக் எடுத்துக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வேறு என்ன ஹை, இது ஹை, அப்போ இங்கேருந்து நம்ம ஆட்டோ பிளாக் எடுத்துக்கோம். இந்த ஹைலேருந்து நம்ம ஆட்டோ பிளாக் எடுத்துக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தா இந்த ஹையா, இதில் இது ஒரு ஆட்டோ பிளாக் எடுப்போம். அடுத்து இதோட இது ஒரு ஹை, இதில் ஒரு ஆட்டோ பிளாக், அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இதில் ஒன்று இருக்கும். அப்போ எப்படின்னா நம்ம லோயர் டைம் ஃப்ரேமில் பார்த்தா நிறைய ஆட்டோ பிளாக் தெரியும். அதே ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அப்போ எதுனா வேலிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் தான் வேலிட். நம்ம ஒரு ஆட்டோ பிளாக் வந்து சூஸ் பண்ணுறோம்னா நம்ம ஒரு டே இல்லை 4 ஹவர் இல்லை வீக்லி கூட வச்சுக்கலாம், வீக்லிலேருந்தே வரலாம். அந்த மாதிரி கேண்டிலில் ஆட்டோ பிளாக் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணோம்னா அதுதான் வந்து வேலிட். ஏன்னா அதுதான் வந்து மோஸ்ட்லி அதை தான் வந்து மார்க்கெட்டு சப்போர்ட் பண்ணும். வந்து அந்த ரியாக்ட் பண்ணிட்டு ஆப்போசிட் எதிரமோ இதெல்லாம் வந்து ஆட்டோ பிளாக்லாம் நடக்கும் மோஸ்ட்லி. ஆட்டோ பிளாக் எஃப்இஜி வந்து நெக்ஸ்ட் செக்ஷனில் போகிறேன். இப்போ நான் வந்து ஆட்டோ பிளாக் சொல்கிறேன். அப்படியே நெக்ஸ்ட் நம்ம வந்து செக்ஷனாக வந்து ஃபுல் டீட்டெயில் எல்லாமே போடுறேன், பாருங்கள். இன்னைக்கு வந்து நம்ம ஆட்டோ பிளாக் கிளாஸ்க்குள்ள போகலாம். ஓகே கைஸ், ஆட்டோ பிளாக். ஆட்டோ பிளாக்னா இப்போ வந்து ஒரு லோலேருந்து ஹை ஏறி ரிட்டர்ன் இறங்குறது தான் ஆட்டோ பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். அதில் எது ப்ரீவியஸ் ஹையாக இருக்கோ அதுதான் ஆட்டோ பிளாக். ஓகேங்களா? அப்போ ஹை நம்மளோட இந்த ரெட் கேண்டில் தான். அப்போ நம்ம எடுத்தால் வந்து அதை தான் வந்து நம்ம ஆட்டோ பிளாக்னு எடுப்போம். அப்போ வந்து நம்ம அதை ஆட்டோ பிளாக்காக எடுத்துக்கிறோம். ஆட்டோ பிளாக் அதை எடுத்துகிட்டு ஆட்டோ பிளாக் எப்போ இதை வரைகிறேன் அப்படின்னா அந்த ஆட்டோ பிளாக் கேண்டிலோட ஹை அண்ட் லோ அந்த விக் இருக்குல்ல, அந்த விக்கை தான் வந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். இது பாருங்கள், விக்கோட ஹை இங்கே எடுத்துக்கிட்டேன், விக்கோட லோ இங்கே எடுத்துக்கிறேன். இதை கொஞ்சம் டார்க்காக வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் விக்கோட ஹை எடுத்துக்கிட்டேன், விக்கோட லோ எடுத்துக்கிட்டேன். இதுதான் ஆர்டர் பிளாக். ஓகேங்களா? இந்த ஆர்டர் பிளாக் என்ன ஆகும்னா இப்போ வந்து மார்க்கெட் புல்லிஷில் போயிருக்கு. புல்லிஷில் போனவன் அகைன் ரிவர்சல் ஆகிட்டானா, ரிவர்சல் வந்துட்டு அகைன் போயிட்டு இந்த ஆர்டர் பிளாக் தான் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் எடுப்பான். எடுத்தானா எங்கே எடுப்பான்னா இந்த மிட்லைன் இருக்குல்ல, இந்த மிட்லைனில் எடுத்துட்டு மார்க்கெட் ஃபுல்லாக கீழே போயிடும். இவ்வளோதான், இதுதான் ஆர்டர் பிளாக். ஓகேங்களா? ப்ரீவியஸ் லோவாக இருக்கும்ல, அந்த லோவை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணுவோம். ப்ரீவியஸ் லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு அப்புறம் நம்மளுக்கு வந்து இதை பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் அந்த அகைன் அந்த ரிவர்சலில் தான் போயிட்டு ஆர்டர் பிளாக் வந்து மிட்லைனில் டச் பண்ணுவோம். டச் பண்ணிட்டு அகைன் அந்த இதுக்கு ப்ரீவியஸாக ஒரு லோ கொடுத்துருவாங்க, அந்த லோவை இந்த லோவை வந்து மறுபடியும் வந்து ஸ்வீப் பண்ணிடுவோம். இதுதான் மார்க்கெட் வந்து ஒரு வே ஆஃப் நடக்கும். மோஸ்ட்லி இதான் நடக்கும். ஒரு ஆர்டர் பிளாக்லேயோ இல்லை எஃப்இஜிலேயோ தான் மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுமே. இதனால தான் ஆர்டர் பிளாக். ஸோ ஓகே, நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். உள்ள வந்து நம்ம சார்ட்டில் பார்ப்போம். சார்ட்டில் பார்த்தா தான் புரியும். இதில் இது மாதிரி பார்த்தா புரியாது. இப்போ என்ன நீங்கள் வந்து இந்த நம்ம ட்ரா லைன் வச்சு வரைஞ்சி வேணால் பாருங்கள். ஆனால் வந்து சார்ட்டில் வரைகிறப்ப தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். சரி, வந்து சார்ட்டுக்கு போகலாம். சார்ட்டில் சொல்லித்தரேன். நம்ம ஒரு வேலிடான ஆர்டர் பிளாக் எடுத்துக்கலாம். டெய்லி எடுப்போம். டெய்லியில் எடுத்துகிட்டு அப்புறம் நான் சொல்கிறேன் டெய்லியிலேருந்து எப்படி வருது. ஓகே, இந்த பாருங்கள். இதே இப்போ ஆர்டர் பிளாக் எப்படி எடுக்கும்? இப்போ இந்த இடத்துல ஒரு 4 கேண்டில் இருக்கு, அதை எப்பறம் ஆர்டர் பிளாக் எடுக்கணும்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளோ ஆஃப் கேண்டில்ஸ் வரணும். இப்போ க்ரீன் கேண்டில்னா க்ரீன் கேண்டில் வரிசையாக வரணும், இல்லை பிளாக் கேண்டில்னா பிளாக் வரிசையாக வரணும். இப்போ பிளாக் தான் நமக்கு வந்து வரிசையாக வந்துருக்கு. 3 கேண்டில் பிளாக் வந்துருக்கு. பிளாக்கு ப்ரீவியஸாக என்ன கேண்டில் இருக்குது, ஒரு க்ரீன் கேண்டில் இருக்குல்ல, அதுதான் நம்ம வந்து ஆர்டர் பிளாக் வந்து மார்க் பண்ணுவோம். இப்போ வந்து அதை ஆர்டர் பிளாக் எடுத்துக்குவோம். ஓகே, பார்த்தீங்களா? இந்த விக்கோட ஹையையும் லோவையும் எடுத்துட்டோம். எடுத்து நம்ம ஆர்டர் பிளாக் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம எப்படி ப்ரீவியஸாக சொன்னோமோ அதே மாதிரி ஒரு லோலேருந்து ஹை போயிருக்கான். போனவன் ஆர்டர் பிளாக் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அகைன் டவுன். அகைன் என்ன பண்ணியிருக்கான், ஆர்டர் பிளாக்ல போய் டேப் பண்ணிட்டான். டேப் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து அகைன் லோ. அவ்வளோதான், பார்த்து ஈஸி தான். இப்போ நான் என்ன சொல்லணும் எக்ஸாம்பிளுக்கு அதை தான் வந்து சார்ட்டில் சொல்கிறேன். பார்த்துங்க, ஃபஸ்ட்டு லோ வந்து பிரேக் பண்ணிட்டான். அகைன் மார்க்கெட் வந்து புலிஷ். திருப்பி என்ன பண்ணிட்டான், ஆர்டர் பிளாக்ல டேப் பண்ணிட்டு நிறைய செகண்ட் வந்து அந்த லோவையும் வந்து ரியாக்ட் பண்ணிட்டான்.
ஓகேங்களா? இவ்வளோ தான் ஆர்டர் பிளாக் சொல்லப்போனால். ஒரு ஆர்டர் பிளாக்கு அதை நம்ம ஆர்டர் பிளாக் வந்து எடுத்துரும். எடுத்ததுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான், ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த லோவை பிரேக் பண்ணிட்டு அகெயின் அந்த ஆர்டர் பிளாக் வந்து டேப் எடுத்து தான் மார்க்கெட் போவான். ஆர்டர் பிளாக் இல்லை எஃப்இஜி இல்லை இம்பேலன்ஸ் மாதிரி நிறையா இருக்குது. இப்போதைக்கு ஆர்டர் பிளாக் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் போக எல்லா கிளாஸ்லையும் ஒன்று நான் வீடியோ போட்டுறேன், பார்த்துக்கங்க. சரி ஓகே, வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம இதில் வந்து பிடி ஸ்ட்ரக்சருக்கு பார்த்துருவோம் ஆர்டர் பிளாக். இதே மாதிரி நம்ம புள்ளி ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். பிடி ஸ்ட்ரக்சர் பார்த்தாச்சு, புள்ளி ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். அப்புறம் சரி ஓகே, இங்கே பாருங்க, கன்ஃபியூஸ் ஆகாமல் சும்மா தெளிவாக பாருங்க, நான் சொல்கிறத புரியும், ஈஸியாக புரியும். இந்த ப்ரீவியஸ் ஹையெல்லாம் லோவெல்லாம் வந்து பிரேக் பண்ணிட்டு கீழே வந்துருச்சு மார்க்கெட்டு. இப்போ இதோட ப்ரீவியஸ் லோ எப்போ நீ ஆர்டர் பிளாக் எடுப்போம்னா லாஸ்ட்டில் இருக்க லோ இதுதான். அப்போ இதுதான் வந்து ஆர்டர் பிளாக். இப்போ வந்து க்ரீன் கேண்டில் லாஸ்ட்லேயே வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னு நீங்கள் கேட்கலாம், இங்கே பிளாக் இருக்குது, இங்கே க்ரீன் இருக்குது, இங்கே பிளாக் இருக்குது, இங்கே க்ரீன் இருக்குது, அப்போ வரிசையாக இருக்கே எப்போ எடுப்பேன்? நீ தானே முதல்ல சொன்ன ஒரு ஃப்ளோ ஆஃப் கேண்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அப்படின்னா அது இருக்கணும். ஆனால் அதுலேயே நம்ம என்ன பார்க்கணும்னா அந்த விக் இருக்கு பாருங்க, எந்த விக் லோ வச்சிருக்குன்னு பார்க்கணும். பிளாக் கேண்டில் விக்கு தானே வச்சிருக்கு. அப்போ அந்த பிளாக் கேண்டில் விக் அந்த கேண்டிலை ஃபுல்லாக எடுத்துவோம். அந்த பிளாக் கேண்டில் வந்து நம்ம ஹையர்னு எடுத்துக்கிட்டா இங்கே ரியாக்ட் ஆகிருக்கு கரெக்டாக. மார்க்கெட்டு வந்து இங்கே ரியாக்ட் பண்ணியிருக்கு. அது மாதிரி எப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபுல்லாக தான் ரியாக்ட் பண்ணணும்னு கிடையாது. இந்த மிட்லைன் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக ரியாக்ட் பண்ணணும்னு கிடையாது, இவ்வளோ தூரம் வரணுங்கிறதும் ரியாக்ட் கிடையாது. ஆக்சுவலாக நம்ம ஆர்டர் பிளாக் ட்ராப் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாக வந்துட்டு நம்மளுக்கு ரியாக்ட் கொடுத்தா போதும். நம்ம ரியாக்ட் கொடுத்தாலும் இது ஒரு ஃபேக் ரியாக்ட் தான். இப்போ நம்ம லோயர் டைமில் பார்த்தா எஸ்எம்டி அது மாதிரி லோயர் டைமில் வந்து கன்ஃபர்மேஷன் தான் எடுப்போம். ஓகேங்களா? அதனால் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆர்டர் பிளாக் ரியாக்ஷன் வேணும். அதை வச்சு நம்ம லோயர் டைமில் போயிட்டு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? அப்படியே இதே மாதிரி வேறு வேலிடான ஆர்டர் பிளாக் சொல்கிறேன். ஓகே, இங்கே பாருங்க, மார்க்கெட் புல்லிஷு, மறுபடியும் பியரிஷு, ப்ரீவியஸோட வந்து அந்த இதில் பாருங்க கரெக்டாக இருக்குது. இதோட கேண்டில் ஃபுல்லாக க்ரீன் ஏறிடுச்சு, ஆனால் அந்த சிங்கிள் கேண்டில் மட்டும் பிளாக். இந்த பிளாக் நம்ம எடுத்தோம்னா மார்க்கெட் பாருங்க கரெக்டாக கொடுத்துருக்கோம். முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஆர்டர் பிளாக்ல கரெக்டாக ரியாக்ட் கொடுத்துருந்தோம் மிட்லைனில். நம்ம செகண்ட் பார்த்ததுல கீழே நம்ம மார்க் பண்ணியிருக்க மிட்லைன் கீழே வந்துட்டு போனால் இவன் பாருங்க நம்ம அந்த மிட்லைனை டேப் பண்ணல, அங்கேயே போயிட்டான். ஆனால் இதையுமே நம்ம இதுவுமே ஆர்டர் பிளாக் ரியாக்ஷன் தான். ஆனால் நம்ம இதை எப்படி பார்ப்போம்னா, இந்த நம்மளோட ஸ்வீப் இருக்குல்ல, இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட ஸ்வீப் இருந்துச்சுன்னா நம்ம லோயர் டைமில் கன்ஃபர்மேஷன் ஈஸியாக எடுத்துடலாம். அதான் ஆர்டர் பிளாக்ணும். அப்புறம் நம்ம வந்து ப்ரீவியஸ் லோவில் இருந்தால் ஆர்டர் பிளாக் எடுப்போம், அதே மாதிரி ப்ரீவியஸ் ஹைலேருந்து தான் நம்ம ஆர்டர் பிளாக் எடுப்போம். ஓகேங்களா? அதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டும். இதை வச்சு தான் நம்ம ட்ரேடே பண்ணுவோம். மேலே போனால் மேலே உள்ள அந்த ஹை எடுப்போம், கீழே வந்துச்சுன்னா கீழே உள்ள ஹை எடுப்போம். இதை தான் நம்ம மார்க் பண்ணி திருப்பி அந்த பிளேஸில் எப்போ ரியாக்ட் பண்ணதோ அதை வந்து நம்ம ட்ரேட் எடுப்போம். ஆனால் வந்து நம்ம ரியாக்ட் பண்ணாக்கெல்லாம் ட்ரேட் எடுக்க மாட்டோம். ரியாக்ட் பண்ணதுக்கப்புறம் லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு அப்புறம் தான் ரியாக்ட் பண்ணுவோம். இவ்வளோ தான் கைஸ் ஆர்டர் பிளாக்கு. ஓகே, இந்த செக்ஷன் அவ்வளோதான். நெக்ஸ்ட் நான் வந்து எஃப்இஜி அப்லோட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் சீரீஸில் பார்க்கலாம். பை பாய்.